நமிநந்தியடிகள் நாயனார். திருவாரூர் பெருமான் பங்குனி உத்தர பெருவிழா நாட்களில் ஒரு நாள் மணலி என்ற ஊருக்கு திருவுலா எழுந்தருளினார். எல்லா குலத்து மக்களும் இறைவன் உடன் தரிசித்துச் சென்றனர். நமிநந்தியடிகளும் அவர்கள் எல்லாருடனும் உடன் சென்று திருவோலக்கம் கண்டு மகிழ்ந்தார். இறைவர் திரும்பி திருக்கோயிலுக்கு செல்ல மாலை பொழுதாயிற்று. நமிநந்தியடிகள் தமது ஊரை அடைந்து வீட்டினுள்ளே புகாமல் புறத்திண்ணையிலே படுத்துத் துயின்றார். அப்பொழுது அவர் மனைவியார் வந்து அவரை வீட்டிற்குள் அழைத்தார். அது கேட்ட நமிநந்தியடிகள், இன்றைய தினம் ஆரூர் பெருமான் திருமணலிக்கு எழுந்தருளிய போது யானும் உடன் சேவித்துச் சென்றேன். அக்கூட்டத்தில் எல்லா சாதியரும் கலந்திருந்தமையால் தீட்டுண்டாயிற்று. ஆதலால் நீராடிய பின்னரே வீட்டிற்குள் வருவேன் என்றார். குளித்தற்கு தண்ணீர் கொண்டு வா என்று சொல்ல மனைவியாரும் விரைந்து சென்றார். அதற்கிடையில் நமிநந்தியடிகளுக்கு சிறிது உறக்கம் வந்தது. அப்பொழுது பெருமான் கனவில் தோன்றி, அன்பனே, திருவாரூரிலே பிறந்தார் எல்லோரும் நம்முடைய கணங்கள், அதை நீ காண்பாய் என்று சொல்லி மறைந்தார். விழுந்தெழுந்த நமிநந்தியடிகள் தாம் அடியார்களிடையே சாதி வேறுபாடு நினைந்தது தவறு என உணர்ந்து திருவாரூருக்கு சென்றார். அப்பொழுது திருவாரூரில் எல்லாரும் சிவசாரூபம் பெற்றவர்களாக தோன்ற கண்டார். அடியேன் செய்த பிழை பொறுத்தருள வேண்டும் என்று ஆரூர் பெருமானை போற்றினார். நமிநந்தியடிகள் பின்பு திருவாரூரிலேயே குடிபுகுந்து தம்முடைய திருத்தொண்டுகளை செய்து கொண்டிருந்தார். திருவாரூர் பெருமான் திருவடி நிழலை அடைந்தார். இவரது சன்னதி திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் திருநெய்ப்பேர் என்ற ஊரில் உள்ளது. இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நன்றி.